இந்த கோவிலுக்கு பாண்டிய மன்னர் பரமவீர பாண்டியன் ஆண்டுதோறும் விரதம் செய்து வருவார். ஒரு வருடம் ராஜ்யத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யாமல் நிலங்கள் உலர்ந்துவிட்டன. மக்கள் துன்பத்தால் அவதிப்பட்டனர். மன்னர் இது எதற்காக என்று கோவில் சன்னதியில் பிரார்த்தனை செய்தார். அப்போது அங்கு இருந்த முதுமுனிவர் கூறினார், மன்னா, முருகனுக்கு கடந்த ஆண்டு வாக்குப்படி அர்ப்பணிக்க வேண்டிய வேல் விழா நடத்தப்படவில்லை. அதனால் முருகன் சாந்தமாக இல்லை. மன்னர் உடனே விழா நடத்த உத்தரவு செய்தார். ஆனால் அரச மன்றத்தில் இருந்த ஒரு பொறாமை கொண்ட அமைச்சர் விழாவுக்கான பொக்கிஷத்தை திருடி அதை கோவில் மேலாளர் மீது பழி போட்டார். கோபமடைந்த மன்னர் உண்மையை ஆராயாமல் அந்த மேலாளரை சிறையில் அடைத்தார். அந்த மேலாளர் கோவிலின் குலபூசாரி. அவரது குடும்பம் தலைமுறையாக முருகனுக்கே சேவை செய்து வந்தது. சிறையில் அடைக்கப்படும் முன் அவர் சன்னதியின் முன் நின்று கண்ணீர் மல்க சாபம் விட்டார். நீதியற்ற தீர்ப்பால் இன்று நான் நாசம்